146வது வட்டக்கழகத்தின் செயலாளர் அண்ணன் தென்றல்குமார் அவர்களையும் வாய்ப்பதாக சுவாமி. அன்றைக்கு தாவீது நாளுக்கு நாள் பலத்தான் என்று சொன்ன வண்ணமாய் உம்முடைய பிள்ளைகளும் நாளுக்கு நாள் பலப்படவும், இந்த கட்சி நாளுக்கு நாள் பலப்படவும், ஆண்டவரே ஆட்சி அமைக்கவும் ஆண்டவனுக்கு கிருபை பாராட்ட முடிகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழகத்துடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருக்காக நன்றி சொல்கிறோம். கழகத்தினுடைய பொருளாதார ஆண்டவரே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயாவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நிறவர்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் மன்றாடுகிறோம். இன்றைக்கு துவங்குகிற இந்த பணி தேவனுக்கு மகிமையாய் சகலமை மாறுவதாக, வெற்றி வாய்ப்பு உருவாகுவதாக, அமோகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார்களாக. ஆண்டவர் தொடர்ந்து மகிமையான காரியங்களை செய்யும். கூடி வந்திருக்கிற தலைவர்கள், கூடி வந்திருக்கிற ஜனங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் ஆண்டவர் கிருபையாய் தந்து நடத்தும் சுவாமி. இயேசுவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். புரட்சி தலைவி அம்மா, தாரகை அம்மா, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், நல்லா கத்துக்க. இப்பொழுது நம் திருவள்ளூர் மாவட்டத்தின் மத்திய மாவட்டத்தின் கழக செயலாளர் அருமையண்ணன் அண்ணன் அவர்கள் கருத்துள்ளார். அருமையண்ணன் எடப்பாடி அவர்கள் புதுச்சலாக எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அந்த மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், அவர்களுக்கெல்லாம் அஞ்சாமல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வந்துள்ளோம் என்று பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதுதான் அமெரிக்காரன் நாங்கெல்லாம் தோன்றது. என்னுடைய தாம்பரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா எனக்குரிய ஒரு 70,000 பேருக்கு அங்கே கிறிஸ்தவ மக்கள், முஸ்லீம் மக்கள்லாம் ஒரு வசதிக்கே நான் மேலே டாப்னா செலவு பண்ணி சொந்தமாக கட்டி கொடுத்தேன். அங்கே போகும்போது எனக்குரிய 2,000 பேர், 2,000 முஸ்லீம்கள் 1,800 ஓட்டு அது எட்டி விட பார்க்காத சார். வந்து 1,200 ஓட்டு கட்டி கொடுத்தது. அதே போல் ஒரு சர்ச்சையில் பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சை ஒரு 5,000 பேர் இருப்பாங்க. நான் தான் அவங்க எல்லா பிரச்சனையும் என்ன தான் கூப்பிடுவாங்க, நான் தான் போவேன். ஆனால் தேர்தல் நேரத்தில் போகிற வெளியே வந்து கால கடிக்கிறாங்க, கொஞ்சம் உள்ள வராதுனாங்க, கொஞ்சம் நீங்க கேட்டு போனாங்க. ஏன் இந்த நிலைமைன்னா நம்ம மேலேயும் அந்த எடப்பாடி யாருமே கோவம் இல்லை, அந்த பாரதிய ஜனதா கட்சியால் வந்த மேலதான். ஆனால் நம்ம யாருமே இன்னைக்கு சிறப்பான ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போ நான் போகும்போது அவங்க சொன்னாங்க, இந்த சர்ச்சையாகட்டும் மசூதியாகட்டும் சொன்னாங்க என்கிட்ட, ஐயோ எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அந்த பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியே வந்துருங்க, நாங்கள் மொத்த ஓட்டையும் நிச்சயமாக உங்களுக்கு போடுறோம்னு சொன்னாங்க. உண்மையிலே அப்படி ஒரு அதான் இன்னைக்கு மோடி அமித்ஷா படைகள் இருக்கும்போது நம்மளால ஒரு சர்ச்சையுடைய ஒரு முஸ்லீம் மசூதியில் போக முடியல. கையில் நோட்டீஸை வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் மசூதியில் சர்ச்சைகள் கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய ஒரு ஏழைகளை நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு, கிறிஸ்தவராகட்டும் முஸ்லீமாகட்டும் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தைரியமாக நம்ம அண்ணன் அவர்கள் எவ்வளவோ நட்டி பார்க்குறாங்க, எத்தனையோ துறையை வைத்தாங்க. அண்ணன் அவர்கள் தைரியமாக முடிவு வைத்தார். ஆனால் இன்னைக்கும் ஸ்டாலினும் அவன் ஆட்களும் திட்டமிட்டு ஒரு புதிய பார்க்குறாங்க. பாரதிய ஜனதா அவங்களுக்கு உறவுக்கு ஒரு யாருமே தாங்கிக்க முடியல. அவங்க எதிர்பார்க்க திமுகவும் அந்த கட்சிகளும் தேவையான ஸ்டாலின் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், எவனும் வந்து எதிர்பார்க்கல. பிஜேபி அண்ணா வந்து அவங்க எல்லாத்தையும் விட்டு வருவாரு எதிர்பார்க்கல. அதெல்லாம் போய் சொல்றாங்க, தினமும் போய் சொல்றாங்க ஸ்டாலின். அதுல இருந்து நமக்கு பயன் தெரியுது. இல்ல இல்ல பிஜேபி அவங்களுக்கு பிஜேபி இதே சொல்றாங்க சொன்னால் அண்ணன் இருக்காரு. இனிமே என்ன சொல்ல முடியும்? இது எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோடு ஒற்றுமில்லை, உறவுமில்லை, இல்லை இல்லை இல்லவே இல்லை. அப்படி சொன்னாங்க. என்ன சொல்ல முடியும்? சட்டமன்ற தேர்தல் அந்த சேரணும் சொல்லியாச்சு. அதாவது சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்காக அதை மாற்றி 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 நினைக்கிறாங்க. இந்த பகுதியில் பெரும்பாலாக இருக்காங்க நம்முடைய மக்கள் தான். அனைவரும் நீங்கள் 100% நம்ப வேண்டும். என்றைக்கும் இனி அந்த பாரதிய அண்ணன் போக மாட்டாரு. நம்முடைய அருமை இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவங்க எல்லாம் தலைமை கழகத்திலிருந்து
இந்த முடிவெல்லாம் மிக சிறப்பாக எடுத்து அத்தனை நிர்வாகிகளும் எடுத்து தான் அண்ணன் வந்து தைரியமா சொன்னார். அதனால நீங்க எல்லாம் வந்து அந்த புறமையால பேசுறாங்க இருக்கு. இங்க வைக்கிற வேட்பாளரை பற்றி நீங்க சொன்னா போதும். திமுக வேட்பாளர் 5 ஆண்டு காலம் நீங்க ஒரு விழா கேட்கும்போது அதுதான் சொல்லணும். டைமாகலாம் ஒன்றும் ஒரு கேட்க வேணாம். அம்மா மனசாட்சியோட பாருங்க, 5 வருஷம் நீங்க அவர் பார்த்துருக்கீங்களா? 2 பேர் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை. அவர் திரும்பி வர்றாரு, ஏமா அவருக்கு போகணும்னு நீங்க கேட்கணும். இப்போ எங்க அண்ணா வந்து ஒரு 84, 85, 86 வயசு நேரத்தில் சின்னப்பாக கேன்சர் புரோகிராம்லாம் முடியல வீட்டில் உட்காந்துட்டாரு. ஏன் போய் சின்னப்பாக 86 வயசு அவரால் நடக்க முடியும், போக முடியும், ஜீப்பில் போக முடியுது. வீட்டில் உட்காந்துட்டாரு. அவங்களுடைய சண்டை அவர் சொல்ற பகுதியிலாம் ஓட்டு எடுப்பாரு. அப்படி வயசானது. நம்மளுடைய வேட்பாளர் 34 வயசு. இதை தான் நம்ம வந்து இங்கே இருக்கிற போட்டி எடுப்பது எல்லாம் வந்து சொல்லணும். அதனால நமக்கு வந்து இந்த ஒரு அந்த ஒரு சப்ஜெக்ட் போதும். 5 வருஷமா எட்டி பார்க்குற ஒன்றும் ஒரு அமைச்சர் வந்து இங்கே கவுன்சிலர் தொழில் அப்போ நடைபெற்ற பணிகள் தான் அவ்வளோ அத்தனை பணிகளும் அடுத்து நம்மளோ சரி செய்தால் திரும்ப தொடர்ந்து நம்முடைய கவுன்சிலர் சத்யநாதன் மீண்டும் பேசியிருக்காருன்னா நம்ம அமைச்சர் அவர்கள் செய்த பணிகள் தான். அதான் ஆச்சரியப்படும். பகுதிகளெல்லாம் வெற்றி பெற முடியல மாமன்றம். அப்போ வந்து அந்த ஒரு தேர்தலே நம்ம இல்லை பிஜேபி வந்து வெளியே வந்துட்டோம். வந்தாலும் மக்கள் நம்மள. ஆனால் இன்றைக்கு அண்ணன் தெளிவாக சொல்லிவிட்டார். அந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய மக்கள் எல்லாம் தெளிவாக ஒவ்வொரு வீடாக சென்று எப்போவே பிஜேபி அரசு கிடையாது. எல்லா திமுக வேட்பாளர் இந்த பக்கத்தில் வந்ததே கிடையாது. பார்த்துதான் நீங்க போடல, பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு போடக்கூடாது. நம்முடைய இளைஞர் கொஞ்சம் உங்கள் டாக்டர் போகணும்னு சொல்லணும். அவருடைய அருமை உங்களுடைய அமைச்சருக்கு பெருமை. இது வந்து டிஆர் தோக்கட்சி ஒரு சாதாரண 34 புதிய இளைஞர் அவர் வெற்றி பெற்றார் சொன்னால் இந்த பகுதிக்கெல்லாம் மிகுந்த பெரிய பெருமை.